கோர்ட்டை மதிக்கலன்னு யார் சொல்ற? உள்ளே இருக்கிற சில ஆட்கள் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். ஹலோ காய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று தலைவர் ரசிகர்கள் பயங்கர சந்தோஷத்தும் ஒரு ஆரவாரமாக கண்டிப்பாக இருப்பீர்கள். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, படம் நல்ல ஒரு மெசேஜை கொடுத்துருக்கு, நல்ல ஒரு பாசிட்டிவான விமர்சனங்களை சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் வந்துருக்கும். ஆனால் இந்த லால் சலாம் படம் எப்படி ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய போகிறான்னு எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் இருந்துருச்சு. இருந்தாலும் படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு. நேற்றைக்குள்ள வசூல் கிட்டத்தட்ட 8-9 கோடி கிட்ட வசூல் ஆயிருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இதில் என்ன ஒரு மெசேஜை சொல்ல வர்றது தான் முக்கியமாக மக்கள் அதை கருத்தில் கொண்டு அதை எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கையில் தான் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும்னு நம்ம நம்பலாம். குறைந்த நாட்களில் 100 கோடி வசூலாமன்னு சொல்லப்படுகிறது. இந்த படம் 100 கோடி கிளப்பில் சேரும்னு நமக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. படம் பட்டை கிளப்பிருச்சுன்னு தான் சொல்கிறாங்க. படத்தில் வர சூப்பர் ஸ்டார் ஒரு 15 நிமிடம் நமக்கு வந்தாலும் அவருடைய கேரக்டரும் இதுவும் நன்றாகவே வந்திருக்கு. அப்படி பார்க்கையில் தான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பது சந்தேகமே. சூப்பர் ஸ்டார் படத்தில் குறைவான சீன் வந்தாலும் படம் சூப்பர் ஸ்டார் இருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் தியேட்டரில் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் மொத்தமே போய் பார்க்குறாங்க படம் அந்த அளவுக்கு ஒரு விமர்சனத்துக்குள்ள ஆகாமல் ஒரு பாசிட்டிவான விமர்சனங்களை கொடுத்துட்டு வருது. ஒரு சில பேர்கள் ஒரு தகுந்த விமர்சனத்தை கொஞ்சம் நெகட்டிவாக பேசுகிறாங்க. அதெல்லாம் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள வரமாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கையில் தான் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும்னு நான் சொல்கிறேன். நமக்கு சில சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்கும்போதும் கூட ரஜினி ரசிகர்கள் எல்லாம் படத்தை ஆகா ஓகா நின்று சில டிவி சேனல் கூட ஆகா ஓகா நின்று புகழ்ந்து தள்ளிட்டு வராங்க. அப்படி தான் இந்த படத்துடைய ஒரு இது வந்துட்டுருக்கு. நெகட்டிவான விமர்சனங்கள் எல்லாம் தள்ளப்படுகிறது. பாசிட்டிவான விமர்சனங்கள் வர வர வந்துட்டு இருக்கனால மீண்டும் இந்த படம் நாளுக்கு நாள் ஆக ஆக வசூல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக குடும்பங்களோட பார்க்க வேண்டிய படமாக இருக்கு இந்த படம். அதனால தான் இந்த படத்தை எல்லாரும் விருதினியுடைய கேரக்டரை இன்னும் கூட்டிருக்கலாமோ அப்படின்னு உள்ள ஒரு மனப்பான்மை வருது. இருந்தாலும் இந்த படத்துடைய கதைக்கு அவர் அவ்வளோதான் தேவை. அதுக்காக இந்த படத்துடைய சில விஷயங்கள் இருக்குது. ஜாதி மதம் எல்லாம் இருக்குல்ல, மனுஷனுக்கு ஜாதி மதம் முக்கியம் இல்லைங்க, மனுஷன்தான் முக்கியம்னு சொல்லி சில வசனங்களும் நம்மளை அப்படியே சீட்டில் உட்கார வைக்குது. இந்த படத்தோட விமர்சனங்கள் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் ஏஆர் ரகுமானுக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர் இப்போ தான் என்ட்ரி ஆகியிருக்கிறார். ஆனால் இந்த படங்கள் மூலமாக மீண்டும் தமிழ் படங்களில் என்ட்ரி ஆகி தமிழ் படங்கள் நிறைய மியூசிக் செய்ய வேண்டும். ஒரு கட்டத்தில் ஏஆர் ரகுமான் மியூசிக்கு பெரிய அளவில் போற்றப்பட்டு திடீர்னு என்னன்னு தெரியல, அவர் பாலிவுட் சைடுக்கு போயிட்டார். ஆனால் மீண்டும் தமிழ் திரையுலகில் இசையமைக்கிறாருன்னா அவர் ஒரு நம்மளை வாழ வச்சது தமிழ் என்கிற ஒரு காரணத்துக்காக தான் மீண்டும் தமிழ் திரையுலகுக்கு காலடி எடுத்து அவர் இல்லாத கட்டத்துக்கு தான் நிறைய மியூசிக் டைரக்டர்கள் ரொம்ப பாசிட்டிவாக முன்னாடி வந்துட்டாங்க. அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இவருடைய பழைய படங்கள் பம்பாய், ரோஜா இப்படி அடிக்கிட்டே போகிறாங்க. நிறைய படங்கள் உள்ள மியூசிக்கை நமக்கு இன்னும் காதுக்குள்ளே அந்த இசை குயில் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் அந்த பாட்டுகளை ஒரு இன்னைக்கு கேட்குறதுக்கும் ஒரு நன்றாக இருக்கும். அப்படி இருந்தது அவருடைய மியூசிக். அவர் பாலிவுட்டை விரும்பினார். ஆஸ்கார் தமிழன் என்ற ஆஸ்கார் விருதையும் வாங்கினார். இப்படி பல சாதனைகளை படைத்த அவருக்கு தமிழ் இடையில சிறிய ஒரு துயர்வை கொடுத்தது தான் உண்மை. தமிழில் அவருக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு வாய்ப்பே கிடைக்கலையா, ஒன்றில் தமிழில் வாய்ப்பை அவர் வைக்க விரும்பலையா, அதுதான் நமக்கு ஒரு முன்னேற்றமான. ஆனால் இந்த லால் சலாம் படம் அவருக்குள்ள மியூசிக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தமிழ் படங்களை அவர் இயக்குவார் என்ற நம்பிக்கையில், அதை மியூசிக் பண்ணுவார் என்ற நம்பிக்கையில் தான் இந்த லால் சலாம் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கு. அதையும் ஒரே நாளில் 8-9 கோடி தட்டிருக்கு. அதுவும் சூப்பர் ஸ்டார் 15 நிமிடம் தான் வருவார் படத்தில். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. படத்தில் இருக்கிறது விஷ்ணு விஷால், விக்ராந்த் இவங்க தான் இருக்காங்க, புதுமுகங்கள். இவங்கள வச்சு 8-9 கோடி வசூலாக இருக்கிறது பெரிய விஷயம். இது வசூலை தட்டித்தான் தூக்கியிருக்கு இந்த படத்துடைய கதையும் மெசேஜும் தான்.
அப்படி இருக்கு படத்துடைய கிளைமாக்ஸ் உண்மையிலே ஒரு விசித்திரமான ஒரு கிளைமாக்ஸாக. நெகட்டிவான சில விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம் கலைஞ்ச வீடியோவில். அதனால் இப்போ படத்துடைய ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் எல்லாம் முன்னோக்கி வந்துட்டு இருக்கு. அதை பற்றி நமக்கு இப்போ ரொம்ப ஆலோசி பேசியிருக்கிறோம். அனைவருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.